மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு பலவிதமான கவலைகள் என்று பலவிதமான கவலைகள். கணவனை குறித்து சில பேருக்கு கவலை. நம்ம வீட்டுக்காரர் ஏன் இப்படி இருக்கிறாரு, சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இல்லைன்னா அவருடைய மனப்போக்கில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, கோயிலுக்கு வரமாட்டே இருக்காரு, ஒரு விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை, மனம் போன போக்கில் யாரை பற்றியும் குடும்பத்தில் கவலைப்படாம குடிக்கிறாரு, தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறாரு. இப்படி சில பேருக்கு கவலை. இன்னும் சில பேருக்கு கணவனுக்கு என் மனைவி ஏன் இப்படி கிடக்கிறா, எப்ப பார்த்தாலும் பரபரப்பா இருக்கிறாளே, எதையாவது நச்சரித்துக் கொண்டே இருக்கிறாளே, சந்தேக புத்தி அதிகமா இருக்குதே, நிம்மதியா நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கவலை சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலை, அவர்களின் படிப்பு, அவர்களின் எதிர்காலம், அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பது, திருமணம் நடந்தாலும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்ற ஏக்கம். இப்படி மனிதர்களாகிய நாம் பலவிதமான கவலைகளில் இன்று மூழ்கி கிடக்கிறோம். திடீரென்று உடல் நல குறைபாடுகள் ஏற்பட்டாலோ, குடும்பத்தில் இழப்புகள் வந்தாலோ இன்னும் பெரும் பாரமா அது மாறிடும். இப்படிப்பட்ட கவலைகளினால் நமக்கு வருகின்ற பிரச்சனை என்ன என்றால், நம்முடைய மகிழ்ச்சி தொலைந்து போகிறது, நிம்மதி இல்லாமல் ஆகிவிடுகிறோம். நம்மிடத்தில் இருப்பதை கூட பல நேரங்களில் நாம் அனுபவிப்பதில்லை. நம்மகிட்ட இருக்கும், ஆனா அந்த கவலையினால, இந்த பிரச்சனையினால இருப்பதை கூட அனுபவிக்க மாட்டோம். சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கை போய்விடும். இரண்டாவது பாருங்க, தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். வாழ்க்கையில எது முக்கியம், எது இரண்டாவது, எது முதன்மையானது, எது இரண்டாவது என்பதை பிரித்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு நமக்கு வேண்டும். எது உடனடியான தேவை, எது நமக்கு தேவையற்றது என்கிற உணர்வு நிலை வேண்டும். எது அவசியமானது, எது அவசியமற்றது, எது தேவையானது, எது ஆடம்பரமானது, எது முக்கியமானது, எது அவசியமற்றது என்பதை நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். பலருக்கு இந்த குழப்பம், எது முக்கியமானதுன்னே தெரியாது, எது முதன்மையானது என்றே தெரியாது. வேலைக்கு போறதோ சம்பாதிக்கிறதோ எல்லாம் முக்கியம்தான், வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுலாம் முக்கியம்தான். ஆனா நீ உன்னுடைய மனைவியையோ உன்னுடைய குழந்தைகளையோ கவனிக்கல அப்படின்னா, வேலைக்கு ஓடி ஓடி போய் சம்பாதித்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? எது முக்கியம்? மனைவியும் பிள்ளைகளும் தான் முக்கியம். அதுக்குன்னு சம்பாதிக்காம இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் முக்கியமானது எது, இரண்டாவது எது என்பதை உணர வேண்டும். சரி, நல்லா போய் சம்பாதிக்கிறோம், ஆனா நேரத்தோட சாப்பிட்றது கிடையாது, சேர்த்து வச்சிருக்கிறோம், ஆனா நல்ல உணவு உட்கொள்வது கிடையாது. எது முக்கியம்? உடல் ஆரோக்கியம் முக்கியம். பணமோ சேர்த்து வைப்பதோ முக்கியம் இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் சேர்த்து வைப்பதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப பல பேருக்கு இதில் குழப்பம், ஒரு தெளிவின்மை இருக்கிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அப்படி என்றால் அவளுக்கு தன் வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். யார் முக்கியம் என்பதை உணர்ந்திருந்தாள். ஆண்டவர் முக்கியம். ஏனென்றால் இந்த இடத்தில் ஆண்டவர் நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு உணவு கொடுப்பது அவசியம்தான், அவரை இளைப்பாறச் செய்வது அவசியம்தான்.
ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்றால் அவரோடு உடனிருப்பது மிக மிக முக்கியம் அல்லவா? ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, உறவினர்கள் வந்தால் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது நம்முடைய கடமைதான். அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நாம விதவிதமா செஞ்சு கொடுக்கலாம், சரி. ஆனால் அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, ஏன் வந்திருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா, அதை பத்திலாம் கவலைப்படாம நாம எதை செய்யறதுலையும் அதை செய்யறதுலையும் இங்க ஓடுறதுலையும் அங்க ஓடுறதுலையும் இருந்தா அவங்க வந்தவங்க தான் சொல்றத சொல்லாமலே கூட சில நேரங்களில் சென்று விடுவார். அவர்களுடைய வயிறு நிறைந்தது, மனது நிறைந்திருந்ததா? ஆண்டவர் அந்த குடும்பத்தோடு உடன் இருக்கும் போது அந்த குடும்பம் அவர்களோடு உடன் இருந்து பேசுவதுதான், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்பதுதான், கேட்பதுதான் மிக மிக முக்கியமானது. இதை இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் செய்கிறார். ஆபிரகாம் வயதானவர், ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அவருக்குள்ள ஒரு கவலை இருந்திருக்கணும். என்ன கவலை? குழந்தை இல்லையே என்கிற கவலை. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை இல்லையே என்கிற கவலை. அந்த கவலையோட தான் அவர் இருந்திருக்கணும். ஆனால் 3 மனிதர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே வயதான அவர் கூடாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வயதான அவர் 3 மனிதர்கள் வருவதை பார்த்தவுடனே அவர் அவர்களை சந்திக்க கூடாரத்தை விட்டு ஓடினார். எது முக்கியம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. யார் முக்கியம் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில தெரியுது. வருகிறவர்கள் இறைமகன் என்பதை உணர்ந்து கொண்டு, வருகிறவர் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு, இறை சாயல் என்பதை உணர்ந்து கொண்டு வேகமாக ஓடி போகிறார். வயசான ஒருத்தர், உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் அவர்கள் வருகிறார் என்று தெரிந்த உடனே ஓடி போகிறார். தரை மட்டும் தாழ்ந்து வணங்குகிறார். அவர்களுடைய கால்களை கழுவிய பின், இந்த மரத்தடியில் இளைப்பாருங்கள், நான் உணவு கொண்டு வருகிறேன் என்று அவர்களை உபசரிக்கிறார். வரவேற்பது, உபசரிப்பது, அவர்களுக்குரிய மரியாதையை கொடுப்பது. பிறகு சாராளிடத்திலே சொல்லுகிறாள், சாராள் அப்பம் சுடு. மாட்டு மந்தைக்கு ஓடி போறார். ஒரு இளம் கன்றை அடித்துக் கொண்டு வருகிறார். நன்றாக உணவு சமைத்து கொடுக்கிறார். வாழ்க்கையில் எது முக்கியம், யார் முக்கியம் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். தெளிவாக உணர்ந்திருந்ததனாலதான் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு போய் சேருது. என்ன ஆசீர்வாதம்? நான் மீண்டும் உன்னிடம் வருவேன் ஆபிரகாம், நான் மீண்டும் உன்னிடம் வருவேன், அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். ஆசீர்வாதம். யாருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார்? கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தத்தில் இல்ல, வேதனையில் இல்ல. மாறாக கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால், முதன்மையான இடத்தை அவருக்கு கொடுத்ததனால், முதன்மையான முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுத்ததனால், பிரியமானவர்களை, இந்த ஆசீர்வாதத்தை அவரால் பெற முடிந்தது. உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் அழகான ஒரு பதிலுரை பாடல். யார் பேறு பெற்றவர்? கேள்வியில் ஆரம்பிக்குது. யார் பேறு பெற்றவர்? மாசற்ற வழியில் நடக்கிறவர், உண்மை பேசுகின்றவர், புறம் கூறாதவர், தம் தோழருக்கு தீங்கிழைக்காதவர், அடுத்தவரை பழித்துரைக்காதவர், வாக்குறுதியை மீறாதவர், வட்டிக்கு கொடுக்காதவர், கையூட்டு பெறாதவர். இவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள். இப்ப இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல நாம வரமா? யோசிச்சு பார்க்கணும். லஞ்சம் வாங்காம இருக்குதா இந்த உலகம்? இன்னைக்கு இந்த சமூகத்தில் லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருக்கிறார்களா? நான் ஒரு அதிகாரி என்றால் அப்படி லஞ்சம் வாங்காமல் என்னுடைய தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? வட்டிக்கு கொடுக்காம இருக்கிறோமா? வட்டிக்கு கொடுக்கலாம், ஆனாலும் இங்க அடுத்தவனுடைய வயிற்றில் அடித்து வட்டி வாங்குவது, கொடுத்த வாக்குறுதியை மீறுவது. ஒரு காலத்துல வாக்குறுதி கொடுத்தா மீற மாட்டாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா வாக்குறுதிகளை அள்ளி வீசி விட்டு போய்விடுகிறார்கள். வாக்குறுதியை மீறுவது, அடுத்தவர்களை பழித்துரைப்பது, இல்லாதது பொல்லாதது அடுத்தவங்களை பத்தி பேசுறது, புறம் கூறிக்கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட செயல்களில் எல்லாம் நாம் ஈடுபடுகிற போது நமக்குள் நற்பேறு இருக்கிறதா? ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கி வாழ்பவர்களாக இருக்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான்.
யார் யாரெல்லாம் மாசற்றவராக, உண்மை பேசுபவராக, புறம் கூறாதவராக, தம் தோழருக்கு தீங்கிழைக்காதவராக, அடுத்தவரை படித்துரைக்காதவராக, வாக்குறுதியை மீறாதவராக, வட்டிக்கு கொடுக்காதவராக, கையூட்டு பெறாதவராக இருக்கிறாரோ அவர்தான் கடவுளுடைய கூடாரத்தில் தங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றவர். அப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க யார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள் என்றால், இந்த படிப்பினைகளை எல்லாம் யார் தன் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த கடவுளுடைய கூடாரத்தில் ஆசீர்வாதமாய் நற்பேறு பெற்றவர்களாக இருக்கிறார். தெளிவா சொல்லுது இறைவார்த்தை. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைய நாளினுடைய இரண்டாம் வாசகம், பவுலடிகளார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். துன்பம்தான், வாழ்க்கையில கவலை தான், பிரச்சனை தான். ஆனாலும் உங்கள் பொருட்டு என்றால் உங்களுடைய மனமாற்றத்தின் பொருட்டு, உங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதின் பொருட்டு நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அந்த துன்பத்தில் மகிழ்ச்சி, கவலையில் மகிழ்ச்சி, என் வேலையை மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய உண்மையான ஒரு ஆசை, ஆர்வம், பெருமை என்றால் அது கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க ஒரு படிப்பினையை தந்திருக்கிறார். இறை வார்த்தையை முழுமையாக வழங்குகின்ற பொறுப்பை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த துன்பத்தை, இந்த கவலையை, இந்த வேதனையை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் பவுலடிகளார் இன்றைய நாளின் இரண்டாம் வாசகத்தில். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறைமக்களே, நாம் எந்த மனநிலையில் இருக்கின்றோம்? கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? துன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? வாழ்க்கையில் வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரபரப்பாகி போய் கிடக்கிறோமா? இந்த உலகம் பரபரப்பானது, அதனால நாமளும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? மாறாக வாழ்க்கையை தேர்ந்து தெளிந்து அறிவுபூர்வமாக உணர்ந்து பகுத்தறித்து எதை செய்ய வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை செலுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அதற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகள். இறைவார்த்தைகளை வாழ்வாக்க கடவுளுடைய ஆசிருக்காக மன்றாடுவோம். ஆமீன்.